வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திருமேல் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பிளான் பண்ணாம நடக்குது பாருங்க. இப்போ நேரு வந்து இதுக்கு முன்னாடி துரைமுருகன் பிடிச்சாங்க. அந்த கன்னியாகுமரி பக்கம் அந்த கனிம வளம், ஸ்பெஷலா இந்த கனிம வளம்லாம் வந்து அதுக்கான இண்டஸ்ட்ரியெல்லாம் ஃபைன் போடுறது, பிடிக்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த மணல் கொள்ளை இது மாதிரி பிடிச்சாங்க. இது எல்லாமே ஒரு காயின் பண்ணிகிட்டே வராங்க அப்படியே. பெடிகிரிட்டே வருது இவங்க. அந்த வரிசையில் நேருவோட பிரதர் ராமச்சந்திரன், அப்புறம் மகன் வந்து எம்பி. அவங்க எல்லாமே வந்து இந்த மணி லாண்ட்ரிங் கேஸு இந்த மாதிரியெல்லாம் பணம் வாங்கினது இதெல்லாம் இப்போ ஒன்று வருது. அதில் வேறு இப்போ அந்த எலெக்ஷனுக்காக பதுக்கியிருப்பாங்களோ பணம்னு சொல்லி அது வேறு எல்லாமே பூரா எடுக்கிறாங்க. இது எது செந்தில் பாலாஜி பிடிச்சி இப்போ 25ஆந்தேதி வரப்போகுது. செந்தில் பாலாஜி நான் எதுவுமே நீங்கள் டஃப்பாக கூடி இது பண்ணுங்கள், எனக்கு நான் எதையும் கலைக்க மாட்டேன். அதாவது மந்திரியாக்கிட்டால் அந்த அரசு ஊழியர்லாம் பயந்துப்பாங்க, சாட்சி கொடுக்க மாட்டாங்க. அரசு ஊழியர்னால் டிரைவர் கண்டக்டர் போட்டது. ஆனால் இது என்ன போச்சுன்னா அதெல்லாம் போட்டு டாஸ்மாகில் எல்லாம் வாங்கினதில் மினிமம் 1000 கோடியை முதல் கட்டமாக இந்த இடி வந்து அமலாக்கத்துறை பிடிச்சிடும், விசாரணை மேற்கொண்டு. அப்போ உடனே இவங்க கேஸை போட்டு இங்கே போட்டது எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டது சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டு இவங்க லிஸ்ட் எடுக்கும்போது எதை எப்படி நீங்கள் போட்டு சொல்ல மாட்டீங்க? குறைஞ்சபட்சம் நீதிமன்றத்துக்காவது நியாயமாக இருக்க வேண்டாமா, நேர்மையாக கேட்டேன். அது ஒரு செருப்படி திமுக. நீதிமன்றத்துக்கும் கிடையாது, மக்களும் கிடையாது, தன் குடும்பத்துக்கு தான். என்ன தன் மக்கள்னால ஒன்றே, அவ்வளோதான். ஏன்னா பூரா ரவுடி கட்சி தான். அது தீய சக்தின்ட்டார் எம்ஜிஆர், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அதை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இந்த நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அவன் இப்போ பின்வாங்கிட்டான், அங்கே வாபஸ் வாங்கிட்டான். எதுக்காக போட்டாங்க, வேறு இடத்துக்கு போடணும்னு சொன்னாங்கன்னு தெரியல. அப்போது வடியில் கனம் இருக்குது. இந்த 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அவங்க பிடிஆரே சொன்னது தான், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 30,000 கோடின்றது வருஷத்துக்கு 6 மாதத்துக்கா எப்படி கணக்கு பார்த்தா 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அது 3 லட்சம் மட்டும் தெரியாது. இது டாஸ்மாக் மட்டும், இன்னும் மற்றது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, மற்ற விஷயம் அது எங்கேயோ போகும் பல மடங்கு. அது 10 லட்சம் மேலே போகுதா, அதுக்கு மேலே போகுதா அப்படின்னு தெரியாது. முதல் குடும்பத்துக்கு எல்லாம் கனிமூலம் உட்பட. கனிமூலன்றது இவர் துரைமுருகன் தரதில்லைன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அதை ஒரு பாதி தானே கொடுத்துருக்கு அவர்கிட்ட. ஸோ எல்லாம் ஒன்றுன்னா வரிசையில் உள்ள 2G கேஸ் கூட இப்போ எடுத்துட்டாரு. ஸோ இப்படி 25ஆந்தேதி தள்ளி வச்சுருக்கும் போது செந்தில் பாலாஜி எப்படி நாள் கடத்த பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்து 2 வருஷம் இருந்தவர் இடி கையில் இருந்தாரா, எங்கே இருந்ததில்லை, உதயநிதி கையில் இருந்தார். அப்படி திமுக கையில் இருந்தால் அவங்க விஷயம் போகிற தெரிஞ்ச அசோக் குமார்ட்டு செந்தில் பாலாஜி தம்பி, அவங்க நிறைய கதை இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆராசாவுடைய பிஎம்மாக இருந்தவர், அந்த மாதிரி நிறைய முன்னாள் கிருஷ்ணன், சாதிக் பாட்சா, கிருஷ்ணன்லாம் கொலை விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதை தப்பிக்கணும் என்ன நிலைக்கும் போகும். அப்படி இருக்கும்போது இப்போ இவர் எங்கே கஸ்டடியில் இருந்தாருன்னு தெரியல. அண்ணாமலை கூட மெட்ராஸ் இருந்தார், சென்னையில் இருந்தாருன்னு சொன்னார் ஒழிய யார் இதுலன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நேற்று ஆஜரான செந்தில் பாலாஜி இன்றைக்கி சரண்டர் ஆகிட்டு அப்படி செந்தில் பாலாஜி தம்பி. ஸோ வழக்கு 25க்கு போயிருக்கு. ஒரு பக்கம் நேரு, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி. அப்போ அவர் எல்லா உண்மையும் சொல்லித்தான் 2 வருஷமாக மறைஞ்சிருந்தவர். அதில் பல உண்மை வரும். அது எந்த குடும்பத்துக்காக வேலை பார்த்தா எல்லாமே சொல்லித்தான். சரண்டரானா என்ன சொன்னால் அவங்க குறைஞ்சபட்சம் தண்டனை தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ எங்கே சுற்றின முடிய பிடி இருக்குது, அவங்ககிட்ட இருந்திருக்க சான்ஸ் இல்லை. இப்போ அப்படியே இவங்க கண்ட்ரோலில் போயிட்டார், அவங்க பாதுகாத்துப்பாங்க இனி. அதுதான். ஏன்னா இப்போது அதை நோக்கி போகும்போது அவர் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ஆவணங்களாக இருக்கும், அவர் போய் சொல்லவும் முடியாது இல்லையா. இப்போ போயிட்டுருக்கு ஒன்றுனா வரும்போது இந்த அண்ணாமலை சொன்ன முதல்வர் குடும்பம் தானே, திமுக முதல்வர் குடும்பம், அதெல்லாம் இனி காலியாகும் ஒன்று. அதை நோக்கி தான் போகுது. ஒரு பக்கம் கூட்டணி வலுவாகணும். அங்கே இப்படி அடிக்கிற அடியில் 2 பேர் கண்டு விஜய் வேறு பக்கம் போகணும். அதுதான். ஏன்னா அங்கே உள்ள ஆளுகள்லாம் வந்து இங்கே பிஜேபி கூட்டணி போட்டால் வர முடியாது. கம்யூனிஸ்ட்டு திருமாவளம் பாமக இருந்தால், அதனால காங்கிரஸு அதெல்லாம் வேறு அகேன்ஸ்ட். ஸோ அல்டிமேட் எங்கே போகணும், விஜய் தான் போகணும். இது என்ன எப்படி ஆகுது, அது காங்கிரஸ் சொல்ல வேண்டாம், அடிமை அங்கேயே தான் இருக்கும் திமுகவில். மற்ற ஒரு வேளை விசிகாவோ மற்ற ஏதோ நல்லதாக தெரியும். அப்போ இப்போ செந்தில் பாலாஜியோடைய பிரதர் கிடச்சிட்டா அப்படி, அதுலேருந்து பல லீடு வரும். அதுதான் இப்போது டர்னிங் பாயிண்ட்டே இன்னி.
அது என்ன சொல்கிறாரு என்ன பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இன்னை ஆரம்பிச்சிருச்சு திமுகவின் அஸ்தமனம். அதான் வேணும் மக்கள் விரோத சக்தி. பார்ப்போம். நன்றி.